வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இவங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு தன்னம்பிக்கை, அதுக்கான முயற்சிகள், சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கிற வாரமாக தான் இந்த வாரம் இவங்களுக்கு இருக்க போகுது. சில விஷயங்கள் பார்த்து கொஞ்சம் பொறுமையோடு நடந்துக்கினாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்துட்ருக்கு. அதை இவங்க நல்லபடியாக கடந்து வந்துடுவாங்க இந்த வாரம் பொறுத்தவரையில். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை நல்ல முறையில் வெளிப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரி உங்களை நல்லா கவனிச்சுட்டே இருப்பாங்க. உங்களோட வேலைகளை நல்லபடி பாராட்டுவாங்க. அதுக்கான திறமையும் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பதவி உயர்வு அது மாதிரியான விஷயங்கள் பற்றியும் உங்கள் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பணவரவு பொறுத்தவரையில் மிதமான அளவில் தான் இருக்குது இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு. கொடுத்துருக்கிற கடன் கலெக்ஷன் அதெல்லாம் திரும்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக சின்ன சின்ன செலவுகள் வரும். அது பேலன்ஸ்டாக நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு விஷயமா இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். சேவிங்ஸ் பற்றி கூட நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு வரும். அது செயல்படுத்துங்க. ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி தர மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரிலேஷன்ஸ் கூட கொஞ்சம் சந்திப்பு உங்களுக்கு ஏற்படும். அது கொஞ்சம் சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட கொஞ்சம் நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கிற வாரமாக தான் இருக்கும். புதிய புதிய ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். அது செயல்படுத்துங்க. ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனை சில நேரங்களில் அதிகரிக்கும். அதாவது கோவிலுக்கு போகலாம், கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அது நீங்கள் செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சிம்மம் ராசி பொறுத்தவரையில். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். தலைவலியோ சின்னதாக டயர்டு அது மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது தேவையான நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் உங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஏதாவது டைம் கிடைக்குது ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னா அந்த டைம் உபயோகப்படுத்திக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. தூங்க டைம் கிடச்சிச்சின்னா டக்குன்னு நல்லா தூங்குங்க. எந்த ஒரு கவலையும் மனசில் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நீங்கள் நல்லபடியாக தயாராகலாம். அதுக்காக உங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு லக்கி நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமையில் நீங்கள் ஏதாவது புதுசாக வேலை செய்யணும், ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா அது பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது இம்பார்ட்டண்ட் டெசிஷன் எடுக்கணும்னா இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட இந்த 2 நாள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும். அந்த 2 நாள் தேவையற்ற வாக்குவாதம் வந்தாலும் நீங்கள் அதை தவிர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு அது வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். இந்த 2 நாளில் பண விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ட்ராவல் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பயணம் பண்ணுங்கள். எந்த பைக்லையோ கார்லேயோ எங்கே போகும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த 2 நாள் பொறுத்தவரையில். சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் கோல்டு கலரும் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்பர் பொறுத்தவரையில் நம்பர் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அல்லது சிவன் கோவிலில் போயிட்டு விளக்கேற்றி வச்சு பிரார்த்தனை செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் நீங்கள் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுறீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கே ஏற்படுத்தி தருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அதை உணர்ந்து செயல்படுங்க. உங்கள் நம்பிக்கை உங்களை நல்லபடியான ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு.
இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.